ஜீ தமிழ்ல நான் ஒரு ப்ரோகிராம் பார்த்திருந்தேன். தமிழா தமிழான்னு நெனைக்கிறேன். அதுல ஒருத்தங்க சூப்பரா சொல்லியிருந்தாங்க. அதாவது டிசபிலிட்டி அப்டின்னா யாரோ ஒருத்தங்க தூரமா இருக்கிறாங்க. ஐய்யயோ! அவங்க தனி, நம்ம தனி அப்டிங்கிறதெல்லாம் கிடையாது. இங்க நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஸ்பெக்ஸ் போட்டிருப்பீங்க. நான் கூட இன்னைக்கு கண்ணாடி போட்டு வந்திருக்கேன். அதுக்கு வேற காரணம். கண்ணெல்லாம் வீங்கி போயிருதுங்க. என்னன்னு தெரியல. ஓகே. சோ நெறைய பேர் கண்ணாடி போட்டிருப்பீங்க. சோ இந்த கண்ணாடிய கழட்டினா, கண்ணாடி எங்க இருக்குன்னு தேடி எடுக்கிறதுக்கு கூட தெரியாத அளவுக்கு சில பேருக்கு இருக்குது. சோ அதுவுமே ஒரு டைப் ஆஃப் டிசபிலிட்டி தான். அதாவது 1% டிசபிலிட்டி இருந்தாலும் சரி, 100% டிசபிலிட்டி இருந்தாலும் சரி, டிசபிலிட்டி அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு வகையில இருக்கிற ஒரு விஷயம் தான். இப்போ ஒரு சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நடக்கிறதுக்கு கஷ்டப்படுவோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தவழ ஆரம்பிப்போம். அப்புறம் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிப்போம். திருப்பி வயசாகும்போது பார்த்தீங்கன்னா, கண் பார்வை குறையும். சில பேருக்கு கால் நடக்க முடியாம போகும். இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் இருக்கும். இதே நடுவுல சில பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது சில விஷயங்கள் இருக்கும். டெம்பரரி டிசபிலிட்டின்னு சொல்லுவாங்க. பெர்மனன்ட் டிசபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் இருக்கு. அதுல என்ன நான் சொல்ல வர்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசில டிசபிலிட்டி அப்படிங்கிறது ஐயோ பாவம்னு நினைச்சுக்கிட்டு அவங்க நல்ல வேளை அவங்க தனி நம்ம தனி அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. இந்த கடவுளின் பிள்ளைகள்னு சொல்றதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா? அதுக்கு காரணம் இதுதான். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாருமே டிசபிலிட்டி அப்படிங்கிறத ஒரு வாட்டியாவது அனுபவிச்சிருப்போம். அந்த வகையில நல்ல ஒரு கன்டென்ட் நான் பார்த்திருந்தேன். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் நான் என்னத்தை பத்தி பேசணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க.